வணக்கம். ஜனவரி 8ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி 0.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நிதியாண்டு 2025 இந்தியா ஜிடிபி வளர்ச்சி 6.4% இருக்கும்னு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நிதியாண்டு 2024 8.2% வருது. ஸோ நிதியாண்டு 2025 இன்னும் ஒரு குவார்டர் தான் இருக்குது. 6.4% இருக்கக்கூடும்னு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நொமுரா என்ன கருதுறாங்க, மேலும் இது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த மாதம் அல்லது இந்த குவார்டர் முடியும் போது மேலும் அது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 6% குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நொமுரா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆர்பிஐ கணித்திருந்தது 6.6% நிதியாண்டு 2025ற்கானது. இப்போ இந்த 6% எட்டுச்சு அப்படின்னா கடந்த 4 ஆண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி இதுதான் குறைவான ஆண்டாக இருக்கும்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஆண்டிற்கான ஆர்பிஐடைய முதல் மானிட்டரி பாலிசி மீட்டிங் பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெற இருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி யூனியன் பட்ஜெட் இருக்கு. பிப்ரவரி 7ஆம் தேதி ஆர்பிஐடைய இந்த ஆண்டிற்கான முதல் மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடைபெற இருக்கு. நிர்மா குரூப் கம்பெனியான நுவோகோ விஸ்தாஸ் மற்றும் அதானி குரூப் கம்பெனியான அம்புஜா இடையே ஒரு போட்டி போய் கொண்டிருக்கு. என்ன போட்டி இது? வாட்ராஜ் சிமெண்ட்டை வாங்குவதற்கான போட்டி. வாட்ராஜ் சிமெண்ட் கார்ப்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் போய் கொண்டிருக்கு. இந்த போட்டியில் நுவோகோ விஸ்தாஸ் முன்னணியில் இருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1800 கோடி ரூபாய்க்கு இந்த வாட்ராஜ் சிமெண்ட் அவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேறு யாரெல்லாம் இந்த போட்டியில் இருந்திருக்கிறாங்க? ஜேஎஸ்டபிள்யூ குரூப், ஜேகே சிமெண்ட் மற்றும் ஆர்சலர் மிட்டல் இந்த போட்டியில் இருந்திருக்கிறாங்க வாட்ராஜ் சிமெண்ட்டை வாங்குவதற்கு. மாருதி சுசுகி குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய வித்தாரா வாகனத்தை பாரத் மொபிலிட்டி ஆட்டோ ஷோவில் அறிமுகம் செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவியில். ஜிண்டால் வேர்ல்டு வைட் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. போனஸ் அறிவிச்சிருந்துருக்காங்க. 4 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தோம். அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது இன்ட்ராடேல 6% அதிகரித்தது ஜிண்டால் வேர்ல்டு வைடு. சஃபயர் ஃபுட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஜிஎஸ்டி ஆர்டர் வந்திருக்கு. 81.45 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டி கட்ட சொல்லி ஆர்டர் வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மினரல்ஸ் டெவலப்மெண்ட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தவறான நடத்தைன்ற குற்றச்சாட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த என்டிடிவி ப்ராஃபிட் செய்தியில். பிரதாப் ஸ்நாக்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி ஓப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நிர்ணயித்திருக்கிற விலை 864 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க 1.66. ஸோ ஒட்டுமொத்தமாக விலை நிர்ணயித்திருப்பது 865 ரூபாய் 66 பைசா. ஆனால் நேற்று க்ளோசிங் 1151 ரூபாயாக இருக்குது. எதற்காக இந்த ஓப்பன் ஆஃபர்? அங்கே மேனேஜ்மெண்ட் மாறுறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் மாறும்போது செபி விதிகள் படி பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட 26% ஷேர்ஸை வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர் வழங்க வேண்டும். இப்போ ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை செய்திருக்கிறாங்க. 26% ஸ்டேக் வாங்குவதற்கு, அதாவது 62,98,000 ஷேர்ஸ் வாங்குவதற்கான ஓப்பன் ஆஃபர். இது விலை நிர்ணயித்திருப்பது 865 ரூபாய் 66 பைசா. ஆனால் நேற்று க்ளோசிங் 1151 ரூபாயாக இருந்தது. எப்போ ஓப்பன் ஆகுது? டெண்டரிங் டேட் ஜனவரி 16ஆம் தேதி. எப்போ முடிவடைது? ஜனவரி 29ஆம் தேதி. பிர்லா சாஃப்ட் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அமெரிக்காஸ் ருபிந்தர் சிங் ராஜினாமா செய்திருக்கிறாரு. சோபா லிமிடெட் Q3க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் வேல்யூ 13.88 பில்லியன் ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 18% அதிகரித்தது. இயர் ஆன் இயர் 29% விழுந்திருக்கு. கிளாண்ட் ஃபார்மாக்கு எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2175 2200 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 5 7 வாரங்கள். பர்ஜர் பெயின்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஆக்ஸோ நோபல் இந்தியா பிஸ்னஸை வாங்குவதற்கு ஆர்வமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஸோ நோபல் கைவசம் 75% ஸ்டேக் கிட்டத்தட்ட வைத்திருக்கிறாங்க. அதை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுறாங்க பர்ஜர் பெயின்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18.
JSW பெயிண்ட்ஸ் மற்றும் இண்டிகோ பெயிண்ட்ஸும் இந்த போட்டியில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 10,000 12,000 கோடி ரூபாய் இடையே இந்த டீல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெயிண்ட் கம்பெனியான ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த போட்டியில் இருக்கிறாங்களா இல்லையான்றது உறுதி செய்யலை. ஆனால் முன்ன ஏஷியன் பெயிண்ட்ஸ் பேட்டி கொடுத்ததில் அவங்க ஆர்வமாக இருப்பதாக சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க போட்டியில் இருக்கிறாங்களா இல்லையான்றது உறுதி செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18ல். ஓலா எலக்ட்ரிக் தரப்பு வந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் செபி கிட்டேருந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் கிடச்சிருக்கு. சரியான நேரத்தில் அவங்க தகவல் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கல அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது வந்து இப்போ அண்மையில் வந்து அவங்களுடைய விரிவாக்கத்துக்குரிய திட்டத்தை அவங்க சோஷியல் மீடியா ட்விட்டரில் அவங்க பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கு அவங்க வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க செபி ஓலா எலக்ட்ரிக்கு. மற்றொரு அப்டேட் ஓலா எலக்ட்ரிக் தரப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகா ஹைகோர்ட் அவங்களுக்கு கூடுதலாக கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. 6 வாரங்கள் கூடுதலாக. இதற்காக ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களுக்கு CCPA சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்கிறாங்க அக்டோபர் டிசம்பரில். அதற்கு அவங்க பதில் கொடுக்கறதுக்கு கூடுதலாக இப்போ கால அவகாசம் கொடுத்துருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட். NTPC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நியூக்ளியர் பிஸ்னஸ்க்காக அவங்க புது சப்சிடரியாக அமைக்கிறாங்க. NTPC பரமானு உர்ஜா நிகம் லிமிடெட். விமார்ட் ரீட்டைல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் லேபர் கோர்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அபராதம் போட்டிருக்காங்க 31 லட்சம் ரூபாய். இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க விமார்ட் ரீட்டைல். ப்ளூ கிளவுட் சாஃப்டேக் இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. NDTV ப்ராஃபிட்லேருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டிஸ்கவரி ஓக்ஸ் பப்ளிக் ஸ்கூல் கிட்டேருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் பாப்புலர் மெகா மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட். அவங்களுக்கு டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. 12.66 கோடி ரூபாய் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாமே சேர்ந்து 12.66 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. KEC இன்டர்நேஷனல் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 1136 கோடி ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1690 ரூபாய், 36% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பர்ன்ஸ்டைன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1520 ரூபாய், தற்போதைய லெவலிருந்து 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜெஃப்ரி சில காரணங்களை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரிப்போர்ட்டில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ரீட்டைல் பிஸ்னஸ் உடைய வளர்ச்சி மிட் டீன்ஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ஜியோடைய லிஸ்டிங் ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கும். நிதியாண்டு 2026 என்ற எதிர்பார்ப்பு. அதே போல் நிதியாண்டு 2026 EBITDA earnings before interest, tax, depreciation மற்றும் amortization வளர்ச்சி 14% இருக்கும்னு கருதுறாங்க ஜெஃப்ரீஸ். வேல்யூவேஷன்ஸும் இப்போ குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடையது. மார்ச் 2020 பிறகு, அதாவது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூவேஷன் இப்போ குறைவாக இருப்பதாக கருதுறாங்க ஜெஃப்ரீஸ். 39 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 33 பேர் பை ரேட்டிங்கும், 3 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும், 3 பேர் செல் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச டார்கெட் யார் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு? இந்த 33 அனலிஸ்ட்டில் அதிகபட்சமாக டார்கெட் கொடுத்துருப்பது மிரே அசெட் செக்யூரிட்டிஸ். அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 1950 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 57% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கருதுறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், பொனான்சா போர்ட்ஃபோலியோட பரிந்துரைகளில் JK சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5050, ஸ்டாப் லாஸ் 4700. சொல்லியிருக்கிற காரணம் டெய்லி சார்ட்டில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டேட்டா மேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 760, ஸ்டாப் லாஸ் 670. சொல்லியிருக்கிற காரணம் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சின்றது தெளிவுபடுத்தல. ஃப்ளாக் பேட்டர்னா என்ன, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன, நம்ம வேறு வீடியோஸில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. HDFC செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் ஃபைசருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5780, ஸ்டாப் லாஸ் 5025. மிண்டா கார்பரேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 585, ஸ்டாப் லாஸ் 495 ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.